மலை வளம், மலை வளம், கொடி வளம், குடி வளம், ஒருங்கே அமையப்பெற்ற ஒருங்கி அமையப்பெற்ற வானமளாவிய மரங்களும் மரங்களும் வற்றாத நீர் அருவிகளும் வற்றாத நீர் அருவிகளும் ஆறுகளும் ஆறுகளும் அணைக்கட்டுகளும் அணைக்கட்டுகளும் நஞ்சைகளும் புஞ்சைகளும் நஞ்சைகளும் புஞ்சைகளும் நன்றாக விளையக்கூடிய நாடு. நன்றாக விளையக்கூடிய நாடு. அது எந்த நாடு தெரியுமா? நாடு நாடு என்றால் எந்த ஐயா நாட்டிலையோ நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, புகழோ நாடு, கோடமலை ஒளியோ நாடு, ஒளியோ நாடு, குளிர்ந்த வீசோ நாடு, வீசோ நாடு, மாடிருந்து விளையாடும் விளையாடும், மயிலிருந்து விரித்தாடும் விரித்தாடும், மத்தியிலிருந்து கனி சொரியும் கனி சொரியும், தென்னம்பழ பூக்கும் நாடு, பூக்கும் நாடு, கதிர் உலக்கு நெல் விளையும் நெல் விளையும், கட்டுகளோ நெல் காணும் நெல் காணும், மாடு கட்டி போரடித்தா ஐயா மாளாது செல்மேலன்று, யானை கட்டி போரடிக்கா ஐயற்றதொரு நாடாதே, விண்ணுலகம் போற்றுகிற வெங்கடாசலபுரம் மாதிலே யாரெல்லாம் ஆண்டுவாரா, குடமல்லிகை வாசன் செய்யும் கொண்டையங்கோட்டார் குளம் மதியே, மரவர் குளம் மாணிக்கமா, அவர் மங்காத சொர்க்க தங்கம், நடுபடைக்கு போனாலும் அங்கு வடுபடா வீர சிங்கம், தேவர் குல திருவிளக்கு சிறப்புடைய சிறந்த பூமா, நாடெல்லாம் பேர் விளங்கும் ராமசாமி தேவருமே, கோமதி அம்மாளும் அவர்கள் மண்ண வேறும் தேவியுமா, அவர்கள் மண்ண வேறும் தேவியுமா, இருவேறும் மகிழ்ந்தாரே புரிந்துவா அதாவது வெங்கடாசலபுரத்திலே வெங்கடாசலபுரத்திலே மரவர்குள்ள மாணிக்கமாக மாணிக்கமாக மங்காத சொர்க்கத்தங்கமாகிய மங்காத சொக்கத்தங்கமாகிய ராமசாமி தேவரும் ராமசாமி தேவரும் கோமதி அம்மாளும் கோமதி அம்மாளும் சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகிறார்கள். சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஆண்டு வரக்கூடிய நாளை அவர்களுக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது, ஒரு குறவும் கிடையாது. அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த ராமசாமி தேவருக்கும் கோமதி அம்மாளுக்கும் சீரும் சிறப்பாக ஆண்டு வரும்போது அவர்கள் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 5 பிள்ளைகளிலே 4 ஆண் குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைகள்.
இப்படி ராமசாமி தேவர் கோமதி அம்மாளுக்கு கோமதி அம்மாளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். 5 பிள்ளைகள் பிறந்தார். அதில் மூத்த மகனாகிய அந்த செல்வ மகனுக்கு பூளையா தேவர் என்று பெயர் வைத்தார்கள். இரண்டாவது மகனுக்கு அதாவது என்ன பெயர் கொடுத்தார்கள்? சண்முகத்தேவர் என்று பெயர் கொடுத்தார்கள். அடுத்தபடியாக மூணாவது பிறந்த பெண் குழந்தைக்கு கருப்பாய் அம்மாள் என்று பெயர் கொடுத்தார்கள். அடுத்தாவது நான்காவது ஆண் குழந்தை. அந்த நான்காவது ஆண் பிள்ளைக்கு பிச்சைக்கார தேவர் என்று பெயர் வைத்தார்கள். ஐந்தாவது செல்ல மகனுக்கு கொம்பையா தேவர் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி ராமசாமி தேவரும் கோமதி அம்மாளும் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து புறத்திலே சீரும் சிறப்புமாகவே அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அவர் ஐவர் வந்தே பாண்டவர் போல் இந்த பிள்ளைகளை வென்று கோமதி அம்மாளும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். அதுவும் நம்மளுடைய பிள்ளைகளை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று அன்பாக பண்பாக அந்த ராமசாமி தேவரும் கோமதி அம்மாளும் தன்னுடைய செல்ல மகனாகிய இரண்டாவது பாலகனுக்கு சண்முகையா தேவருக்கு நாமல் திருமணம் முடித்து பார்க்க வேண்டும் என்று செல்ல நல்ல கல்யாணம் திருமணமோ முடிக்க வேண்டும். சண்முகையா தேவருக்கு நாமல் பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து பார்க்கணும். பிள்ளையை அழகு பார்க்க வேண்டும் என்று ராமசாமி தேவரும் கோமதி அம்மாளும் அடியே கோமதி நாமளுடைய பிள்ளைக்கு கண்குளிர மாலை சூடி பார்க்கணும். அழகு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று ராமசாமி தேவருமே கோமதி அம்மாளும் இருவேரும் ஒன்று கூடி அந்த இறைவனுடைய கிருபையாளே செல்ல நல்ல கல்யாணம்
அவர்கள் ஒன்றாக மனதிலே நினைத்து மனதிலே நினைத்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும், கண்குளிர பார்க்கணும் மனசிலே நினைத்து மனசிலே நினைத்து தன்னுடைய மகனாகிய சண்முகையா தேவருக்கு சண்முகையா தேவருக்கு அதாவது பெண் பார்க்க எங்க வாரார் தெரியுமா? எங்க வருகிறார்? எங்கய்யா வாரார்கள்? எங்கம்மா வருகிறார்? பருத்தி குளமா நகரில் வாழும் பருத்தி குளமா நகரிலே வாழும் சங்குத்தேவர் பெற்றெடுத்த சங்குத்தேவர் பெற்றெடுத்த அன்பு மகளாகிய இசக்கியம்மாள் என்ற பெண்கொடியை இசக்கியம்மாள் என்ற பெண்கொடியை ராமசாமி தேவரும் கோமதி அம்மாளும் ஐயா சண்முகத்தேவருக்கு பெண் பேசி முடித்தார்கள். மங்கையர்கள் மாப்பிளைக்கு மனம் முடித்து அந்த இசக்கியம்மாளை திருமணம் முடித்து சண்முகையா தேவருக்கு வைத்தார்கள். அப்படியே சண்முகையா தேவரும் இசக்கியம்மாளும் இருவேர்களும் திருமணம் முடிந்து வெங்கடாசலபுரத்திலே அவர்கள் சீரும் சிறப்புமாக அவர்கள் மன்மதன் ஓரதியும் போலே அவர்கள் மங்களம் ஆண்டு சண்முகையா தேவருமே சத்தியம்மாள் பெண்குடியும் கணவேனோ மனைவி கட்டுடனே வாழ்ந்துவார் அவர்கள் சீசேனோ கிளிவோலே சிறப்புவாய இசக்கியம்மாளும் சண்முகையா தேவரும் இருவேர்களும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். அந்த ஆண்டவன் கிருபையாலே அந்த அழகு மங்கை இசக்கியம்மாள் கர்ப்பமானார்கள். சண்முகையா தேவர் மனைவி கர்ப்பமாகி வெங்கடாசலபுரத்திலே சிறப்பாக இருக்கும் போது 10வது மாசத்தையில ஒரு அழகான பாலகனை பெற்றெடுத்தார். ஆண்டவனுடைய கிருபையாலை பாலகனை பெற்றெடுத்து 10வது மாசத்தையிலை ஒரு பாலகனை பெற்றெடுத்து அந்த சண்முகையா தேவரும் அந்த இசக்கியம்மாளும் அந்த பெற்றெடுத்த பாலகனுக்கு பெருமாளுடைய கிருபையாலே அந்த அழகு பிள்ளை பெற்றெடுத்து ஐயாவுடைய கிருபையாலே அந்த சண்முகையா தேவருமே இசக்கியம்மாள் பெண்கோடியும் அந்த பெற்றெடுத்த சண்முகையா தேவர் இசக்கியம்மாள் பெற்ற பாலகனுக்கு தலமகன் அல்லவா செல்ல மகன் அல்லவா அழகு மகனுக்கு முதலாவது பிறந்த பாலகனுக்கு சங்கரபாண்டி தேவர் என்று பெயர் வைத்தார்.